சிவன்மலை கிரிவலப்பாதையில் இருக்கிற சித்தர்குடியில் தைப்பூசத்துக்கு நாள் அன்னைக்கு அன்னதானத்துக்கு ஏற்பாடுகள் பூஜைகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்குங்க. சுவாமிகள் மௌனகுரு இல்லை பாருங்க, மௌனகுரு சுவாமிகள் ஒரு ஆசிரமம் நடத்திக்கிட்டு வர்றாருங்க. பல வருடங்களாக கொஞ்ச காலமாக மௌனத்தில் இருக்கார். தயிர் சாதம் அன்னதானம் செய்கிறாங்க. சர்க்கரை பொங்கல், இந்த குடியில் தான் சுவாமிகள் ஓய்வு எடுப்பாங்க, தவம் செய்வாங்க. குடியில் வந்து சிவன் கோயில். வந்தங்க விநாயகர் சன்னதி. இது சிவன் சன்னதி பார்த்துங்க. சிவன் சன்னதி அங்கே பாருங்க, கிரிவலம் மாற பக்தர்களுக்காக நீர்மோரும் கம்மங்கூழும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பக்தர்களுக்கு மக்கள் உணவு அருந்திக்கிட்டு இருக்காங்க. என்ன சாப்பிட்ற? சக்கரை பொங்கல், தயிர் சாதம். இது வந்து தினசரி அன்னதானம் செய்கிற சமையலறை. எப்பொழுது நீங்கள் வந்தீங்கனாலும் சிவன்மலை ஆண்டவர் தரிசனம் பண்ணிவிட்டு கிரிவல பாதையில் சித்தர்குடியில் வந்து அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம். சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். சிவ பூஜையில் கலந்துக்கலாம். பௌர்ணமி பூஜை சிறப்பாக இருக்குது. அமாவாசைக்கு பூஜை. இந்த பக்தர்கள் கொடுத்த அன்னதானத்துக்கான அரிசி, பருப்பு, சமையலுக்கான மளிகை பொருட்கள், காய்கறிகள். ஷாய்ராம். தைப்பூச இரவு நேர சமையல் தக்காளி சாதம் தயாராகி கொண்டுள்ளது. மூடி வச்சிருங்க, கொதிக்கிட்டு. வாசனை வரைக்கும் போயிடாது. தூள் எல்லாம் போடுவோம். மிளகாத்தூளையா? மட்டன் பிரியாணி சைவ பிரியாணி தான் அது. மட்டன்னா கவிசிக்கும் போடலாம், சைவத்துக்கும் போடலாம். இது வந்து சாது சன்னியாசிகள் வந்தால் தங்குறதுக்கான ஒரு அறைங்க. அவங்க வந்தால் இங்கே தங்கிருக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். 4 நாள் 10 நாள் இருந்துட்டு யாத்திரை போகிறவங்க சாது சன்னியாசிகள் வந்து இங்கே தங்கிக்கலாம். அதற்கான ஒரு ஏற்பாடு சாமிகள் சேர்த்திருக்கிறாங்க. இது வந்துங்க
சமாதி மண்டபம். அதாவது சுவாமிகள் ஒரு 2 வருடம் கழித்து ஜீவசமாதி ஆகிறத அறிவிச்சிருக்காங்க. சிவத்தோடு கலந்து ஜீவ ஐக்கியமாகறாங்க சுவாமி ரத்னானந்தகிரி சுவாமிகள். அதற்கான ஒரு மண்டபம் கிட்டத்தட்ட 3/4 வேலை நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது. அதுதான் சாமிகள் அமைச்சிருக்கிற சமாதி மண்டபம். இங்கே பாருங்கள், இதில் சமாதியில் பாதாள குகையாம் உள்ள அமைச்சிருக்காங்க. இந்த குகையில் தான், பாதாள குகையில் தான் சுவாமிகள் ஐக்கியமாகிறத அறிவிச்சிருக்காங்க. உள்ள ஒரு 4-5 பேர் உட்காந்து தியானம் பண்ணுற அளவுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. வந்து உள்ள தியானம் பண்ணலாம் பாதாள குகையில். சமாதி கோபுரம். சாமிகள் சிறந்த வாசியோகி. சாமிகள் இன்னும் 2 வருடங்களுக்கு மௌனத்தில் இருப்பாங்க. அதுக்கு பிறகு ஜீவ ஐக்கியமாக போகிறாங்க. அது வரைக்கும் சாமிகள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாழ்க வளமுடன். ஐயாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஐயாக்கிட்ட வந்து எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அன்னதானத்துக்கு முடிஞ்ச உதவி செய்யுங்க. சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கங்க.